இன்றைக்கி நம்ம ரைஸ் குக்கரில் என்ன பண்ண போகிறோம்னா காய்கறி போட்டு கொஞ்சம் சாப்பாடு ரெடி பண்ண போகிறோம். இதில் நான் ஃபஸ்ட்டு ஆயில் விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு கடுகு விட்டாச்சு. கடுகு விட்டாலும் இது இந்த பாத்திரம் உட்காரணும். அதனால் சைடு சுற்றி என்ன போடுறேன், ஆனியன் போடுறேன். அப்போ தான் இந்த இது உட்காரும். இல்லை, இப்போ உட்கார மாட்டேங்குது. அப்போது நெக்ஸ்ட்டு நான் அது உட்கார அளவுக்கு ஒரு 4-5 காயை தூக்கி போட்டேன். அதுக்கடுத்து நான் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி செடி, இந்த பட்டை, சோம்பு எல்லாத்தையும் போட்டு விட்றேன். இப்போ உருளைக்கிழங்கு சீக்கிரம் பிடிச்சிடும், அதுக்காக தான் கிண்டி விட்டேன். காயெல்லாம் போட்டு தக்காளியும் போட்டாச்சு. கொத்தமல்லி செடி இதெல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு விட்டுருக்கோம். அடுத்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா கீழே இறங்கிடுச்சு. மறுபடியும் ஆன் பண்ணி விட்டுருச்சு. இப்போ மறுபடியும் குக் ஆகுது. கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வேகட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஓரளவுக்கு குக்காக வச்சு கொஞ்சம் நல்லாவே வெந்துடுச்சு. அடுத்து இதில் கொஞ்சம் பிரியாணி பொடி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கழுவி வச்சுருக்கிற ரைஸையும் சேர்த்து அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். 1:2 ரேஷியோவில் எடுத்து நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். ரைஸ் போட்டாச்சு. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். ஏற்கனவே காய் போடும்போது உப்பு போட்டுருந்தேன். அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு கலந்து கீழே ஆனில் தான் இருக்கும்.
இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சாப்பாடு நல்லா கொதிச்சு பொங்குது. நம்ம நேரம் ஓப்பன் பண்ணாலும் பண்ணலாம். இந்த கொஞ்ச நேரத்தில் இது ரெடி ஆகிடும். நம்ம அதுக்கடுத்து எடுத்து சாப்பிட்லாம். அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணாட்டாலும் மெயினில் ஆஃப் பண்ணிக்கலாம்.